ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 புக்ஸ் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். அந்த 8 புக்ஸோட அன்பாக்சிங்கும் ப்ளஸ் அந்த புக்ஸ் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிற ஸ்டோரியும் தான் இந்த வீடியோவாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 புக்ஸ், அதாவது நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி படித்து ரிவ்யூ போட்ட புக்ஸ், அதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆதித்ய கரிகாலன் 3, இது வந்து ரிவ்யூக்கு வந்துச்சு. மர்மவலை லோகேஷால் எழுதப்பட்ட இதுவும் ரிவ்யூக்கு வந்துச்சு. ஆதித்ய கரிகாலன் 3 இன்ப பிரபஞ்சனால் எழுதப்பட்டது, ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க, கடைசி வீடியோ அதான் போட்டிருக்கோம். அண்ட் மர்மவலை வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் படிக்கணும்னா இதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, முடிஞ்சால் படித்து பாருங்கள். இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 6 புக்ஸ் இருக்குது. ஸோ புது புக்ஸ் நானும் இன்னும் பிரிக்கலை, எல்லாமே வந்து ஒரு வாரம் கேப்பில் தான் வந்துச்சு. ஸோ பிரித்து பார்த்துருவோமா? ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குங்க. துவாரகை இந்த புக் தான். இது வந்து ஆல்ரெடி ஒரு அக்கா யூஸ் பண்ண புக்கு. அந்த புக்கை நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ அந்த புக் என் கைக்கு வந்திருக்கு. அந்த அக்காவுக்கு ரிவ்யூவாக வந்த புக் இங்கே பாருங்க, ஹைலைட்னா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. துவாரகை கிருஷ்ணரோட கதை. அவங்க ஃப்ரீயாக தான் அனுப்பியிருக்காங்க, காசு வர்றப்போ கூட்டுறா தம்பின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு இப்போதைக்கு வச்சிருக்கேன், பார்ப்போம், படிச்சுட்டு சொல்கிறேன். எனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பட் அவரோட மகாபாரத அந்த தோற்றம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பர்சனல். ஸோ அவரோட இந்த கதையை படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அண்ட் துவாரகை புக் ஃபைனலி ஹியர் இட் இஸ். ஸோ ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்த புக் பார்ப்போம். இது வந்து நான் யூஸ்டு புக் தான், புதுசாக வாங்கலை. இன்னமும் காசும் கொடுக்கல அந்த அக்காவுக்கு. இனிமேல் தான் எல்லாமே பார்க்கணும். அண்ட் செகண்ட் ஒன், இது வந்து பார்ப்போம், பிடிச்சாதான் எனக்கே உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ தான் வந்துச்சுங்க, இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த புக்கு. அமேசானோட அந்த கவர் அப்படியே ஒட்டியிருக்கு புக் மேலே. இட்ஸ் இஸ் ஸோ டிஃபிகல்ட். இங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ எடுத்தோம்னா அந்த புக்கோட மொத்த ஸ்டாப்பு வந்துடுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு மோட்டிவேஷன் புக், ரொம்பவே சின்ன புக்கு தான், கிட்டத்தட்ட 86 பேஜஸ் தான் இருக்குது. வர்றப்பயே கரையோட தான் வந்திருக்குங்க. பேக்கிங் சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லலாம். மற்றபடி படித்து முடிச்சுட்டு சொல்கிறேன் இந்த மோட்டிவேஷன் புக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அறிவில் ஆதவன் இந்த புக் பேர். எழுதினவர் வந்து ஜிஎன் பிரபு. இதுவும் நம்மளுக்கு ரிவ்யூக்கு அந்த புக்கு தான், இன்னும் படிக்கல, இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ரிவ்யூ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்டு தமிழ் புக்ஸ்லேருந்து நான் காசு கொடுத்து வாங்கின புக்ஸ். யூஸ்டு தமிழ் புக்ஸ் அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து இந்த புக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஜிபேல காசு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 3 to 7 days எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் டெலிவரி லேட் ஆகும், அதாவது 7 days கூட ஆகலாம், டக்குன்னு 3 days கூட வந்துடலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பப்ளிகேஷன். பட் ட்ரஸ்டபிள் பேஜுங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசானை விட நிறைய புக் கம்மி ப்ரைஸுக்கும் கிடைக்கும். நீங்கள் தமிழ் புக் லவராக இருந்தால் அந்த பேஜை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட தமிழ் புக்ஸ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இல்லாதது கூட அங்கே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க இந்த அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஏற்கனவே நான் பிரிச்சுட்டேன், ஸோ அப்படியே எடுத்து காட்டிடுறேன். இன்றைய நிகழ்வுகள். இது வந்து புகழேந்தி அவர்கள் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இது ஏன் நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய குரங்குகளில் இந்த புக்கை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரியாவில் வந்து ஹிட்லருக்கும் ஆஸ்திரியா அரசுக்கும் நடந்த ஒப்பந்தத்தை பற்றி இருக்குமா அந்த புக்கு. ஹிட்லரை பார்த்து எப்படின்னா நடுங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது தமிழ் மொழிபெயர்ப்பு தான். 128 பேஜஸ் இருக்குது. படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த புக் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோழரோட தான் ரிவ்யூக்கு வந்தது. அண்ட் நவநீதன் இவர் பேர். யங் பட்டிங் ரைட்டர் தான். இவரோட தாட்ஸ்னால் சூப்பராக இருக்கும், பேசுனீங்கன்னா. நான் அதிகமாக பேசணும்னாலும் சொல்கிறேன். இவரோட புக்கும் கொரியரில் வந்துச்சு. இந்த மாதிரி அன்பாக்சிங் ஈஸியாக இருக்கணும். ஸோ செம்ம ஈஸியாக இருக்குதுல்ல. நரகத்தின் நிழல். இதில் பிடிச்சது என்னன்னா புக் கவர் தான். புக் கவர் சூப்பராக இருக்குல்ல. உள்ளே என்ன படித்து பார்க்கல, என்ன ஜானர்னே தெரில, படித்து பார்த்தா தான் தெரியும். எல்லாமே கலந்துருக்குன்னு சொன்னார். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும், பாட்டு வேணுமா பாட்டு இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்குன்னு சொன்னார். ஸோ படித்து பார்த்துட்டு இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட டோட்டல் பேஜஸ் பார்த்தீங்கன்னா 233 இருக்குது. இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி அடுத்தடுத்து வரும்னு சொல்கிறாரு. மல்டி யூனிவர்ஸ் மாதிரி உருவாக்க போகிறேன்னு சொன்னார். அதுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த புக் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ கூடிய சீக்கிரம் போடுறேன். அடுத்த புக் பார்ப்போமா? இதுவும் நான் யூஸ்டு தமிழ் புக்ஸ்லேருந்து தான் வாங்கினேன், அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில். ஆனால் இது 3 daysலேயே வந்துருச்சு. இன்னொரு புக் வந்து இன்றைக்கி தான் வந்துச்சு, பட் இது 3 daysலேயே வந்துருச்சு. இதோட பேக்கிங் பாருங்களேன், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இந்த நூலை எடுத்தாலே போதுங்க, புக் வெளியே வந்துருங்க. தட்ஸ் வாட் ஐ சே. வாட்டர் பேக்கிங் தான் சொல்லணும். புலப்படாத நகங்கள்
இந்த புக்கு தான் ரொம்ப ஆசையாக படிக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் வந்து முன்னாடி காலத்தில் வந்து ஒரு டிராவலர் வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவாராம். அவர் வந்து ராஜாட்ட கதை சொல்லுவாராம். ஒவ்வொரு ஊரில் இந்த மாதிரி மனுஷங்க இருந்தாங்க, ஒவ்வொரு ஊரில் எப்படி எப்படின்னா மனுஷங்க இருந்தாங்கன்னு. அவர் என்னென்ன சொல்லுவார்னா, ஒரு ஊரில் வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் மனுஷங்க இருந்தாங்க, இன்னும் அவங்க வந்து நாகரிகத்தையே பழகலன்னு சொல்லுவாராம். இன்னொரு ஊரில் இன்னொரு பழக்கத்தை சொல்லுவாராம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் எப்படி எப்படின்னா வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அதில் வந்து ராஜாவுக்கு வந்து பாதி கதை பொய்ன்னு தெரியுமா, அதாவது இப்படின்னா இருந்திருக்கவே முடியாதுன்னு தெரியுமா. ஆனால் அவர் வந்து நம்புற மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பாராம். எதுக்கு இருக்க உருட்டான்னு தெரிஞ்சும் அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த கதை பிடிக்கும், அந்த ஃபேண்டசி ஸ்டோரி அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ட்ராவலர் சொல்கிற எல்லாமே அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த டோனில் எழுதப்பட்ட புக்கு. ஒரு ஃபேண்டசி நாவல்னு சொல்லலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இடாலோ கால்வினோ அவர் தான் எழுதியிருக்காரு. இது ஒரு மொழிபெயர்ப்பு புக்கு தான். தமிழில் வந்து மொழிபெயர்த்து வந்து சா தேவதாஸ் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ நான் பிரிக்க விரும்பலை, எப்படியே இருக்கட்டும், நான் அப்புறம் பிரிச்சுக்கிறேன். பிரிக்கிறப்போ புக்கோட ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த பிரிக்கிற சுகம்னா கிடைக்கும். ஸோ அதை நான் வீடியோக்காக வேஸ்ட் பண்ண விரும்பலை. பார்த்துக்கோங்க, இப்போயே அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புலப்படாத நகரங்கள் 180 rupees வரும். யூஸ்டு தமிழ் புக்ஸ்லாம் வாங்கினேன், நீங்களும் வாங்கிக்கோங்க வேணும்னா. அண்ட் ஃபைனலி இது வந்து கிட்டத்தட்ட 2.5 மாதம் 3 மாதம் இருக்கும் இந்த புக். என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா திறந்து காட்டுறேன். சென்னை புக் எக்ஸிபிஷன்லேருந்து நம்ம நண்பர் அனுப்புனார். முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சு யோசிச்சு பாருங்க. அதுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு மாதம் கழிச்சு தான் அவர் அனுப்புனார். அவருக்கு இன்னும் காசு கூட கொடுக்கல. அந்த நண்பர் யாருன்னு எனக்கு மறந்து போச்சு. தாய் நாவல், ஹார்ட் கவரில் தாய் நாவல். இது வெளியே வாங்கணும்னா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரில, ரொம்பவே அதிகமாக வரும். பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு சென்னை புக் எக்ஸிபிஷனில் இதை சேல் பண்ணாங்க. ஸோ எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னேன். அவர் வந்து என்ன டெலிவரி சார்ஜும் கேட்கல, புக்குக்கும் காசு கேட்கல, யாரா நீ அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவரோட ஐடியா எனக்கு காணாமல் போச்சு. வாட்ஸ்அப் நம்பர் எங்கே போச்சுன்னே தெரில. அவர் நம்பரும் இல்லை, ஐடியும் இல்லை, காசு அனுப்ப முடியல. அப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தாருன்னா, சப்போஸ் பார்த்துட்டு இருந்தாருன்னா உங்கள் ஐடியோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரோ அனுப்புங்க, நான் காசு அனுப்புகிறேன். ஃபீலே செம்மையாக இருக்குங்க. ஒரு ஹார்ட் கவர் புக்கை தர்றப்ப என்னதான் இவ்வளோ புக் வாங்கியிருந்தாலும் ஹார்ட் கவரோட அந்த ஃபீலிங் வேற லெவல். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த புக்ஸ் தான் நான் இப்போக்குள்ளே வாங்கினது, அதாவது லாஸ்ட் 3 months வாங்கின புக்ஸு. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் வாங்கியிருக்கீங்களா? உங்களோட ஃபேவரட் புக்ஸ் எதுவாக இருந்திருக்கு லாஸ்ட் 3 months? அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இட்ஸ் பாரதி குட் பை ஷைனிங் ஆஃப் இயர். நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே போய்கிட்டு இருக்கு, புக் கிவ் அவே. உங்களுக்கு புக் வேணும்னா அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து என் இன்ஸ்டாகிராமை போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. என் இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் இங்கே போடுறேன், ஹியர் வித் பாரதி. ஸோ அதில் செக் பண்ணிங்கன்னா நீங்களும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி புக் ஜெயிக்கலாம். புக் மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸஸும் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.